அப்புறம் நான் உங்கள் அட்வொகேட் சொன்னார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மக்கள்கிட்ட என்னென்னா ஒரு லேடிஸ் கிட்ட டைவர்ஸ் ஏன், அதாவது சொந்த பிரச்சனைகளை என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் எங்கள் அம்மா வீட்டில் போய் உட்காந்துறேன் அப்படின்னா புருஷன் தான் எனக்கு காசு கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ்னு ஒரு வாயில் கற்று வச்சுருக்காங்க ஈஸியாக. ஜீவனாம்சம், அலிமோனி, எப்படி வேணாலும் சொல்லாங்க, எல்லா ஒரு இடத்துனாங்க. மெயின்டெனன்ஸ்னால் மாதம் மாதம் அவங்களுக்கு என்ன செலவு இருக்கோ அதை கொடுக்குறது தான் மெயின்டெனன்ஸ். அலிமோனினா ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு எனக்கு தேவையான அமௌண்ட்டை ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு, அதுதான் ஜீவனாம்சம் அலிமோனி. அதாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட் வந்து அலிமோனி ஜீவனாம்சம். பர் மந்த்லி கொடுக்குறது வந்து மெயின்டெனன்ஸுங்க. என்ன ஒரு விஷயம்னா பொண்ணுங்க ஈஸியாக கற்று வச்சுருக்காங்க. மாப்பிள்ள பையன் கூலி வேலை செஞ்சாலும் பிச்சை எடுத்தாலும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு. ஆமாங்க, கொடுத்தே ஆகணும், எக்காரத்தை கொண்டு கொடுத்தே ஆகணுங்க, உண்மைதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணால் அவங்க 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 என்ன சொல்கிறது, டெய்லி ஆக்டிவிட்டிஸ், சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு துணிக்கு, இது 3 காசு இல்லைன்றது மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்துச்சு அப்போ. இப்போ என்ன சொல்கிறீங்க, ஆடம்பர வாழ்க்கைக்கா மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ கோர்ட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விசாரிப்பாங்க, என்னன்னா கிளியராக விசாரிச்சு நீங்கள் என்ன மறைச்சாலும் தப்பு உங்கள் மேலேன்னு தெரிஞ்சுன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால ஆடம்பர வாழ்க்கைக்கு மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணாதீங்க. அட்வொகேட் சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், அட்வொகேட் அவங்க ஃபீஸ்க்காக பண்ணுவாங்க சில பேர், எல்லாரும் இல்லை, அவங்க ஃபீஸ்க்காக வந்து நீங்கள் ஜாஸ்தி கிளைம் பண்ணுமா அப்படிம்பாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு டெய்லி ஆக்டிவிட்டிஸ், அதாவது அன்றாட வாழ்க்கைக்கு சாப்பாடு, துணிமணி, அப்புறம் இருக்க இடம், இது 3க்கு மட்டும் கிளைம் பண்ணுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், மெயின்டெனன்ஸ் கேஸை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அண்ணன் சொல்கிறான், அப்பா சொல்கிறான் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். நாளைக்கு அப்பாவை தூக்கி உள்ள வைக்க மாட்டாங்க ஜெயிலில், தப்புன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா. அண்ணனை தூக்கி வைக்க வர மாட்டாங்க, அந்த யார் தப்பு செய்றீங்களோ அவங்கள தான் தூக்கி வைப்பாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அண்ணன் சொன்ன தலையை சொன்னீங்கன்னா ஏம்மா அப்புறம் ஜட்ஜு வெளிப்படையாக கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுப்பாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, திருப்பி எல்லா வீடியோ சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா யாராச்சும் ஒரு ஆள் ஹெல்ப் ஆகும். நிறைய ஜென்ஸுக்கு என்ன ஒரு பயனா, நாளைக்கு பிரச்சனை நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நம்ம பொண்டாட்டிக்கு எனக்கு கொடுக்கணும்னு சில பேர் யோசிப்பாங்க. அது தப்பு மாப்பிள்ளை சைடு இருந்தாலும், மாப்பிள்ளை மேலே இருந்தாலும், பையன் மேலே இருந்தாலும் சில பேருக்கு வந்து நாயை கொடுக்கணும் ஆம்பளை அப்படின்னு சொல்கிறவங்க தான் தண்டிக்கப்படணும். கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பொண்ணு போய் ஆடம்பர வாழ்க்கைக்கு அவங்க அம்மா வீட்டில் உட்காந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொடுமைப்படுத்தி, புருஷனை கொடுமைப்படுத்தி உட்காந்து அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துட்டு நீ எனக்கு காசு கொடுறான்னு மெயின்டெனன்ஸ் கேஸ் போட்டிங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். மெயின்டெனன்ஸ் கேஸ் வந்து 3 விஷயத்தாங்க, இருக்க இடம், சாப்பாடு, உடுக்கிற துணி, துணி, சாப்பாடு, இருக்க இடம், இது 3க்கு இல்லாத, அதாவது மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மெயின்டெனன்ஸ் கேஸுங்க. அது அவங்களால சம்பாதிக்க முடியாதுக்கு தான். இப்போ பொண்ணுங்க சம உரிமை வேணும்னு சொல்லி அவங்கள சம்பாதிக்க வச்சிட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்க ஒய்ஃப் ஐபிஎஸ்க்கு போயிருக்காங்க, சரிங்களா, பையனை வந்து ரொம்ப அடிமட்டமாக நடத்துறதுனால வேலைக்கு போகாத, எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டாப் குடுக்க நின்று, அதாவது என்ன சொல்லுவாங்க, முட்டுக்கட்டையாக நின்று வேலையை விட வச்சு நிப்பாட்டினதுனால எனக்கு நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லி அடிமை கொத்தடிமையோட மோசமாக நடத்துனதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏன் பொண்டாட்டிக்கு மட்டும் லேடிஸ் மட்டும் சம உரிமை கேட்குறீங்க, நானும் உரிமை கேட்குறேன், சம உரிமை ஆம்பளைங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி, சட்டம் எல்லாருக்கும் சமம். அதனால என்ன பண்ணியிருக்காரு, அந்த பையன் மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்கல உலகத்தில் ஃபர்ஸ்ட் வாட்டின்னு அவருக்கு ஒரு பெரிய, இன்னொன்று அவருக்கு கஷ்டம். அவர் என்ன சொல்ற, என்னால் சம்பாதிக்க முடியல, இல்லை நான் பார்த்துருந்த வேலையை விட வச்சுட்டாங்க. இப்போ ஐபிஎஸ்க்கு செலக்ட் ஆகிருக்காங்க அவங்க ஒய்ஃபு. அதனால கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நீ ஐபிஎஸ் ஆனதுக்கே உங்க புருஷன் தான் காரணம், அதனால நீயும் உங்க அப்பாவும் பப்ளிக்கா மன்னிப்பு கேளுங்க யார்கிட்ட, பையன்கிட்ட அப்படின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சம உரிமை யார் வேணாலும் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணலாம். அது புருஷன் வீடை பார்த்துக்கிட்டு பொண்ணு வேலை பார்த்தாங்கன்னா புருஷனுக்காக கிளைம் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொண்ணுக்காக மெயின்டெனன்ஸ்னு செப்பரேட் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற போகிறோம், நான் அதை ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.